வெல்கம் பேக். எல்லாரும் சோமேக்கியா நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிழமை கிட்டத்தட்ட 1.5 கிழமை போகிற மாதிரி இன்னொரு ரைடு கிளம்பிட்டோம். இன்றைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்புவத்தை லேக்குக்கு போகிறோம். மாத்திரை டிஸ்ட்ரிக்டில் இப்போ கட்டுக்கஸ்டாட்டை பாஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம். வேறு செம்ம வியூ ஒன்று இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து மொட்டை ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே யார் யார் போகிறோன்னு சொன்னால் நானும் என் ஃப்ரெண்ட் ஒன்று தான் போகிறோம். அப்படியே மொட்டை ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. நாங்கள் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சரியாக டைம் 11:47. 1 ஹவர் 15 நிமிஷம் காட்டுது கூகுள் மாட்டாஜியில். இத்தனை கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு. சரி, ஒரு டைமுக்கு ரேட் மாற்றுவார். கபடிக்கு சப்ஜெக்ட் மீது. ஓகே, நாங்கள் இந்த ரோட்டால் தான் போகணும். இன்னும் 2 பக்கம் 5 ஹவர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 பக்கம் 15 நிமிஷம். ஓகே, சேம் அப்படியே. அந்த ரோட்டெல்லாம் பட்டப்படி வியூ பெரியாவே இருக்குது. இங்கால நேற்று மாதிரி இருக்குது. இங்கால ஃபுல்லாகவே ரோட் நல்ல கூடுதல் காற்று வருது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 2 கிழமை மாதிரி ஃபுல்லாகவே கெண்டியில் ஃபுல்லாகவே மழை. இப்போ தான் கொஞ்சம் மழை ஒட்டிக்குது. பார்ப்போம், இப்போ லைட்டாக ஒரு மழைக்கான அறிகுறி வாங்கிட்டு பார்ப்போம். லைட்டாக பார்க்கணும். பட் நாங்கள் அந்த சீக்கிரம் ரைட் போகிற டைம்லாம் போக்கிட்ட ஃபுல்லாகவே செட்டையாக போகணும். வரக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரால் ஃபுல்லாகவே மழையில் ஒன்றுக்குமே ரெடியாக வைக்கல. நாங்கள் எதுக்குமே ரெடியாக வைக்கல. ஏன்னு சொன்னால் ரெயின் கோட் ஒன்றுமே கொண்டு சடனாக பிளான் பண்ணி போனால் தான் வரக்கிட்ட சீக்கிரம் கல்லுலேருந்து இறங்கின ஸ்டார்ட்லேருந்து கிட்டத்தட்ட கெண்டி பேரதனி வரைக்கும் மழை. 100 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே நடந்து ஃபுல்லாகவே நடந்துட்டோம். நடந்து வரணும். வாரம் நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்து எதிர்பார்க்காத சம்பவம் எல்லாம் உங்களுக்கு இறங்கும் போதே இதை வயசாக உடஞ்சிச்சு. உங்களுக்கு இறங்கும் போதே தவறால என்ன விஷயம் கிட்டத்தட்ட தமிழில் பாஸ் பண்ணி வரக்கிட்ட நைட்டு வரக்கிட்ட மழைனால மரத்தில் ஒரு கொப்பொன்று உடஞ்சி விழுந்துருச்சு. அப்படியே பைக்கில் மேலேன்னு சொன்னால் அது புரிந்து முடிகிற கட்டத்தில் அப்படியே பைக்கில் வந்து போயிடுச்சு. அதுக்கு போகிறோம். இந்த அப்படியே ஷோல்டரு பட்டுச்சு. இந்த பின்னுக்கு இந்த வந்து இந்த பெண்ணை நெஞ்சில் அப்படியே பட்டுச்சு. நிறைய சம்பவம் நினைச்சு இந்த நிறைய நாங்கள் அப்படியே இன்னைக்கு என்னென்ன சம்பவம் காத்திக்கிறோம். மடவலை டவுனை பாஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. சரியாக 20 கிலோமீட்டர்னு சொல்லி காட்டுது. அப்படியே நேராக போவோம். இன்னும் கிட்டத்தட்ட இதை மேலான ரோட் ஒன்று போகுது. அதால் போகாமல் இந்த பனியார் ரோட்டால் தான் வரணும். லோங் இருந்து வரவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மழை வந்து கரும் மாதிரி தான் ஸ்பீடாக இது பார்ப்போம். என்ன நடந்தாலும் போகிறோம். அவ்வளோதான். எங்களுக்கு மற்ற ரோட்டாலே போகலாம். மாத்தால டவுனுக்கு போயிட்டு அக்கூரனா அந்த ரோட்டால போயிட்டு போகலாம். பட் இந்த ரோட்டில் சூஸ் பண்ணு சொன்னால் இதில் லொக்கெல்லாம் நீங்கள் ட்ரெஃபிக்கே இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் கிட்டே ஆகிட்டோம்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் மாதிரி காட்டுது. அதில் ட்ராஃபிக் டைம்ஸு கொஞ்சம் அந்த பெரிய வெளியே வந்து போகுது. அதனால் ப்ளாக் ஃபுல்லாக இருக்காது. அதனால் நான் வீடியோ கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பாருங்க, அங்கே விலங்கு வைக்கும் ஒரு வியூ ஒன்று உங்களுக்கு கேமரா விளங்கும் போது தெரியா. அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டு கொண்டிருக்கோம். அங்கே தான் ஏறணும். அங்கே தான் லேக்கு. எந்த வியூ வந்தால் பாருங்கள். அவங்க பைன் ட்ரீ எல்லாம் மீட்டிங் ஃபுல்லாகவே பைன் ட்ரீ மட்டும்தான். நான் அவங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன். வேறையா ரோட்டெல்லாம் பைக் ட்ரைவ் பண்ண ஆசை வரும். ஓகே, இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் லேட்டாக. இந்த ரோட்டில் தான் வானான்னு போகுது ரோட்டைக்கிட்ட. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுவும். பாருங்கள், உங்களுக்கு வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவல். வந்ததுக்கு செம்மையாகவே இருக்குது. உங்களுக்கு வியூ பாயிண்ட் ஒன்று மாதிரி இருக்குது. பாப்பா எனக்கு பார்த்து அவங்களுக்கு நான் வியூவை காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் கண்டி உள்ள கேட்குது. இவ்வளோ நாளாக பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு ஃபீல் ஆகிடுது. அப்படியே போ. ஓகே, நாங்கள் இப்போ வந்தாச்சு. இதுதான் டிக்கெட் கவுண்டர். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே
இன்னைக்கு போயிட்டு லேக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாவம் டிக்கெட் எப்படி சொல்கிறாங்க சொல்லி. சரி ஓகே, இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 டிக்கெட் எடுத்தோம். ஒரு பேர்சனுக்கு வந்து 300 ரூபா. அதில் ஸ்ரீலங்கா போட்டிக்குது, வேறு யூஸு 2 பேரில் போட்டிக்கிறாங்க, பைக்கு நம்பர் போட்டிக்கிறாங்க, அவ்வளோதான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு எங்களுக்கு போணுச்சு 600 ரூபா. ஓகே, நான் அப்படியே மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் லேக் ரீச் ஆகிட்டோம். வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க வியூ எல்லாம் எப்படி டிகின்னு சொல்லி. இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாகவே பைன் ட்ரீ தான். சுற்று வர பைன் ட்ரீ தான் இருக்குது ஃபுல்லாகவே. செம்மையாக இருக்குது. அங்கனைக்கு போனால் போட் ரைட் போகலாம். நாங்கள் அப்படியே போட் ரைட்டும் போவோம். அவங்களை நான் வீடியோ காட்டுறேன். முந்தி என்ன கேட்பேன், அந்த ஒரு விலங்கு மூத்தரி அங்கே ஒரு கூடாரம் மட்டும் மாதிரி இருக்குது. கூடாரத்துலேருந்து அங்கே போட் ஹவுஸ் கிட்ட வரைக்கும் கேபிளில் போகலாம். கேபிள் டைங் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு பேர்சனுக்கு 500 ரூபா தான் டிக்கெட் உண்டு. இப்போ எல்லாம் அதெல்லாம் இல்லாமல் ஆகிட்டாங்க, ஏன்னு தெரியா. ஆனால் அதெல்லாம் செம் எக்ஸ்பீரியன்ஸ். லேக்குக்கு அந்த அந்த தொங்கல்லேருந்து அப்படியே அங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே கேபிளில் வரும். செம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். லேக்குக்கு நடுவில் அப்படியே போகிறதெல்லாம் இப்போன்னு சொன்னால் பெருசு அப்டேட் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் நீக்குது. பட் செம்மையாக இருக்குது. அதில் போட் ரைட்டுக்கு மற்றது நாங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி வரணும். ஃபுல்லாக சுற்றி நான் அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். முன்னுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நாங்கள் கிட்டே ஆகிட்டோம் போட் ஹவுஸ் கிட்ட. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சுற்றி வர ஃபுல்லாகவே பார்க்குற கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பைன் ட்ரீயும் இந்த தேயிலை தோட்டமும் தான் நிற்கிது. நல்லா இருக்குது. செம்மை இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே போயிட்டு எங்களுக்கு அங்கால ரோட்லேயும் வரலாம். பட் நான் அங்கால போயிட்டு போகாத ரீசன் வந்து இங்கால போனால் ஃபுல்லாகவே கவர் ஆகும். இங்கால போனால் அதை விட ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அதனால் இங்காலே போகும். அப்படியே முன்னுக்கு போட் ஹவுஸ் நிற்குது. நான் உங்களுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் என்ன வீடியோ கட் பண்ண ரீசன் வந்து ஐனையும் பிகினர் யூடியூபர் ஒன்று வந்திருந்தார். அவரும் எங்களோட கண்டி தான் கம்பல் என்ற ஏரியாவிலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து பேசிக்கொண்டிருந்தார் மிச்ச நேரம். அதனால தான் நான் மொக்கு அப்படியே நிப்பாட்டினேன். இப்போ என்ன உங்களுக்கு வந்து குளிச்சு கொள்ளலாம். ஸ்விம்மிங் பூல் ஒன்று மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்ப்போம் எவ்வளோ எடுக்கிறாங்களோ தெரியா. பட் பார்ப்போம், நாங்கள் கேட்டு பார்ப்போம். මෙතන නාන්ට කියලා ගන්න. නාන්ට ஃப்ரீனே. போட் එකෙත් යන්න පුළුවන්. போட் එකේ அப்படியே வாங்க. இந்த குளம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஃப்ரீயாம், குளிக்கலாமாம். நாட்டு எவ்வளோ டிக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லி. பட் அது ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அப்படியே நாங்கள் போட்டை ஓட்டிக்கொண்டே கண்டினியூ பண்ணி. சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். எங்கள் டிரைவர் போட் ஓட்டி கொண்டு ஓட்ட தெரியாமல் போய் விட்டார் வெஸ்ட்டு கல்லொண்டில். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ லேக்கோட சென்டர்லேயும் அப்படியே ரோலோன்னு போயிட்டு அப்படியே வந்து அவங்களோட கண்டினியூ பண்ணுறோம். இதை சார்ஜ் பண்ணாங்க போட்டுக்கு, ஒரு போட்டுக்கு 600 ரூபா. பட் நஷ்டமே இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். இங்கே 2 வரைக்கும் வந்துட்டோம். டிரைவர் ஒரு மாதிரி வந்துட்டார். செம்மி ஆகிக்குது கிளைமேட். நாங்கள் வந்த கிளைமேட் பெஸ்ட். சீக்கிரம் அப்படி தான் நாங்கள் வந்துட்டு கிளைமேட் பெஸ்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் நல்லா பெஸ்ட் ஆகிக்குது. வேஸ்ட் ஆகிக்குது. எவ்வளோ தான் தாழ்பம்னு தெரியுது குளம் எவ்வளோ தாழ்பம்னு தெரியா. ஆனாலும் பாருங்கள் அந்த வியூ எல்லாம் எப்படி டீக்குன்னு சொல்லி வேறு லெவல். நீங்களும் வாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் போட் ரைடை முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அப்படி அங்கால அவங்களுக்கு சுற்றி வர காட்டணும். அப்படியே பார்க்க முடியல, ஹோட்டல் எல்லாம் நிற்கிது. ஓகே, நாங்கள் போவோம். பட் செம்ம பண்ணி போட் ரைடு எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. போங்க. முன்னுக்கு போகிறாரு. மேலே ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்குது, ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்ப்போம். செம்மையாக பசிக்குது. என்ன மாதிரி தான் சாப்பிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன குடிசை ஒன்று மாதிரி இருக்குது. குடிசை கூடாரம் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன ரிலாக்ஸிங் பிளேஸ் ஒன்று இருக்குது. பாருங்கள், இந்த வியூலேருந்து பாருங்கள் அப்படியே லேக் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவல் இருக்குது. ஓகே, இந்த செம்புவத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நினைக்கிறேன்.
பாருங்க இப்போ பைக் பார்க் இருக்குது. அப்படியே பைக் எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே கெண்டி போயிட்டு அப்படியே கீழே போயிட்டுருவோம். ஸோ இந்த வ்ளாக் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணி பார்த்துப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சேனலை. ஏன்னு சொன்னால் நான் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ரைட்ஸ் போடுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த சேனலில் லெவல் சம்மந்தமான அட்வென்ச்சர் ரைட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி கொண்டே இருப்பேன். ஓகே, அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான்.